வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, இந்த உலகம் முழுசும் நிலம், நீர்னு எங்கும் பிரமிக்க வைக்கக்கூடிய வகையில விலங்குகள் வாழ்ந்துட்டு வருது. அந்த விலங்குகளை போட்டோலையும் டிவிலையும் பார்த்து தான் நாம ஆச்சரியப்பட்டிருப்போம். அதுவும் நம்ம இந்தியால இருக்கக்கூடிய உயிரினங்களை பற்றி யாருக்கும் அதிகம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்ல. இதுல வேதனையான விஷயம் என்னன்னா, இந்த உயிரினங்கள்ல பல விலங்கு அழியிற விளிம்புல இருக்கு. அதுல தனித்துவமா இருக்கக்கூடிய 7 விலங்குகளை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நாம பார்க்க போறது சிங்கவால் குரங்கு. இந்த உலகத்தோட பழைய குரங்கு இனங்களா கருதப்படும் சிங்கவால் குரங்கு தென்னிந்தியாவோட மேற்கு தொடர்ச்சி மலையை சேர்ந்தது. கர்நாடகா, கேரளா மற்றும் தமிழ்நாடு போன்ற இடத்துல பெரிதும் காணப்படுது. தாவர உண்ணிகளான சிங்கவால் குரங்கு இலை, மொட்டு மற்றும் பூக்களின் விதைகளை உணவா சாப்பிடுது. ரொம்ப ரேரா தான் பூச்சிகளை உணவா உண்ணும். அதோட தோற்றம் அகன்ற தோற்பட்டையும் கருப்பு அல்லது சாம்பல் நிற ரோமங்களோட சிங்கம் போன்ற வாலை கொண்டிருக்கு. அடுத்து ரெண்டாவதா நாம பார்க்க போறது நீலகிரி வரையாடு. தென்னிந்தியாவோட மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல, குறிப்பா கேரளா மற்றும் தமிழ்நாட்டு பகுதிகளில் பெரிதும் காணப்படும். இது தனித்துவமான நிறத்திலையும் தோற்றத்தையும் கொண்டுள்ளதால இத பிரபலமா பார்க்கப்படுது. இது அழிந்து வரும் இனமா பட்டியலிடப்பட்டு 1972ஆம் ஆண்டு இந்திய வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தின் மூலம் இது பாதுகாக்கப்பட்டு வருது. அதிகப்படியான காட்டழிப்பு, வீட்டு கால்நடைகளோட போட்டி, நீலகிரி தார் வாழ்விடத்துல நீர்மின் திட்டம் மற்றும் ஒற்றைப்பயிர் தோட்டங்கள் காரணமா வாழ்விட இழப்பு மற்றும் அதோட இறைச்சிக்காகவும் தோலுக்காகவும் வேட்டையாடப்படுறதால அதோட எண்ணிக்கை குறைய முக்கிய காரணமா இருக்கு. மூணாவதா நாம பார்க்க போறது காஷ்மீர் ஹாங்குல். இந்த காஷ்மீர் ஹாங்குல்னு அழைக்கப்படுறது ஒரு வகையான மான். இது அழிந்து வரும் இனமா கருதப்படுது. மேலும் இது ஜம்மு மற்றும் காஷ்மீரோட மாநில விலங்கு. மேலும் காஷ்மீர் மற்றும் இமாச்சல் பிரதேசத்தோட மலைப்பகுதி பள்ளத்தாக்குல வாழ்ந்துட்டு வருது. 1940ல அதோட மக்கள் தொகை 3000 இருந்து 5000 வரை இருந்தது. ஆனா அதுக்கு பிறகு வாழ்விட அழிவு, வேட்டையாடுதல் போன்ற காரணத்தால அதோட எண்ணிக்கை குறைஞ்சிட்டே வந்துச்சு. இருந்தாலும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலம் IUCN மற்றும் WWF ஓட இணைந்து இந்த விலங்குகளை பாதுகாக்க ஒரு திட்டம் தயாரிச்சு, இந்த திட்டத்துக்கு ஹாங்குல் திட்டம்னு பெயரிடப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வந்த சில வருஷத்திலேயே அதோட எண்ணிக்கை 340க்கும் அதிகமா அதிகரிச்சு பலன் தந்தது. இது பல வகையான தாவரங்கள், புற்கள், இலைகளை உணவா உண்டு புதர்ல வாழுது. 1700ல இருந்து 4000 மீட்டர் உயரத்துல வாழ்வதையே இது விரும்புது. நாலாவதா நாம பார்க்க போறது கங்கை டால்பின். கங்கையில வாழ்ந்துட்டு வர டால்பின்கள் ஆமை, முதலை மற்றும் சுறாக்களோட தோன்றிய உலகின் பழமையான உயிரினங்கள்ல ஒன்றா இந்த டால்பின் கருதப்படுது. இது தூய நீர்ல மட்டுமே உயிர் வாழக்கூடியது. இது அல்ட்ராசோனிக் ஒலிகளை எழுப்பி தன்னோட இரைய கடல்ல வேட்டையாடி உணவா உண்ணும். இது 5 முதல் 6 அடி நீளம் வர வளரக்கூடியது. பொதுவா தனியாவோ இல்ல சிறு குழுக்களாவோ காணப்படும். தாயும் கன்றும் எப்பவுமே ஒன்னாதான் இருக்கும். இது ஆற்றுல மீன்கள் அதிகம் இருக்க நீர் சீரா பாயக்கூடிய பகுதிகளையே விரும்பும். அந்த இடமே மனிதர்கள் அதிகம் மீன் பிடிக்க ஏற்றதா இருக்கிறதால மீனுக்கு பதிலா டால்பின் வலையில சிக்கி அதிகம் உயிரிழக்கிற டால்பினோட எண்ணிக்கை அதிகம். மேலும் எண்ணெய் மற்றும் இறைச்சிக்காகவும் அதிக அளவுல வேட்டையாடப்படுது. அது மட்டும் இல்லாம தொழிற்சாலை, விவசாயம் மற்றும் மனிதனோட மாசு அதோட வாழ்விடம் சீர்வழிவதற்கு முக்கிய காரணமா அமையுது. ஒவ்வொரு வருஷமும் 9000 டன் பூச்சிக்கொல்லிகள் மற்றும் 6 மில்லியன் டன் உரங்கள் ஆறு அருகில பயன்படுத்துறதால அது ஆற்று நீரை மாசுபடுத்தி அதுல வாழும் பல உயிரினங்களோட வாழ்வாதாரத்தையே பாதிக்குது. நீர் மாசடைகிறதால நேரடியா இறை இனம் மற்றும் டால்பின்களை இறக்க முக்கிய காரணமா இருக்கு. அஞ்சாவதா நாம பார்க்க போறது சாங்காய். சாங்காய்ங்கிறது இது ஒரு வகையான மான். இது நம்ம இந்தியால மணிப்பூர்ல மட்டுமே காணப்படுற எல்டஸ் மான்களோட அழிந்து வர கிளையினம். இது மணிப்பூரோட மாநில விலங்கு. இதோட அழகே அதோட தனித்துவமான முன்மண்டையில இருக்க கொம்பு தான். பெரிய தோற்றத்தோட இந்த மானோட கொம்புகள்ல பல கிளைகள் இருக்கும். இதோட கொம்பு 100ல இருந்து 110 சென்டிமீட்டர் நீளம் கொண்டது. சங்காய் மான் பல நீர்ல வாழுற தாவரங்கள், புற்கள், மூலிகை தாவரங்கள் மற்றும் தளிர்களை உணவா சாப்பிடுது. ஜிசானியா, லாட்டிக்பொலியோ, டெரிபெடிஜியம், பென்கலான்ஸ், எர்த்தினியோஸ் பெரசஸ், எர்த்தினியஸ் ரெவனா போன்ற தாவரங்களை சாங்காய் விரும்பி சாப்பிடக்கூடிய உணவு. காடுகளில் சாங்காயோட அதிகபட்ச ஆயுட்காலம் 10 வருஷம்தான். ஆறாவதா நாம பார்க்க போறது கிரேட்டர் ஒன் ஹார்னட் ரைனோ. பெரிய ஒற்றை கொம்பு கொண்ட இந்த காண்டாமிருகம் நேபாளம் மற்றும் இமயமலை, கங்கை மற்றும் சிந்து நதி பள்ளத்தாக்குல அதிகம் காணப்படும். ஐரோப்பியர்கள் முதல்ல அறிந்த மூக்கு கொம்பன் இனம் இந்திய மூக்கு கொம்பன் தான்.
இதை 1752ஆம் ஆண்டு கார்லோசு லினியோஸ் என்பவர் தான் ஆங்கிலத்தில் ரைனோசெரஸ்னு பெயரிட்டார். கிரேக்க மொழியில் ரைனோன்னா மூக்குன்னும் செரோஸ்னா கொம்புன்னும் பொருள். இதுக்கு தமிழில் மூக்கு கொம்புன்னு பேர். இது 180 சென்டிமீட்டர் உயரமும் 2200லேருந்து 3000 கிலோ எடையையும் கொண்டது. அதோட தோல் பல மடிப்புகளாக ரொம்ப கடினமாக இருக்கும். இது பெரும்பாலும் நீர்நிலையிலையும் குட்டையிலையும் இருக்கும்போது சேற்றை பூசிக்கும். அதோட கொம்பு பிறக்கும்போது இருக்காது. 6 மாதம் கழிச்சு தான் கொம்பு வளரவே துவங்கும். அதோட கொம்பு கொரடின்னு அழைக்கப்படும் பொருளால் ஆனது. அதோட கொம்பு மனிதனோட நகங்கள் போன்ற பொருளால் ஆனது. அதிகபட்சமாக அதோட கொம்பு 57 சென்டிமீட்டர் நீளம் வரை வளரக்கூடியது. அதோட கொம்பு கருப்பு நிறத்தில் காணப்படுது. இந்திய ரைனோஸ் 40 km/h வேகத்தில் ஓடும் திறன் கொண்டது. இது கூர்மையான மோப்ப சக்தியையும் கேட்கு திறனையும் பெற்றிருக்கு. ஆனால் இதோட பார்க்கும் திறன் ரொம்பவே குறைவு. இது பெரும்பாலும் தனித்து வாழும் இயல்பை கொண்டது. இருந்தாலும் குட்டி என்ற பிறகு குட்டி தாயோடவே இருக்கு. இனப்பெருக்கம் செய்யும் காலத்தில் ஒன்றாவே இருக்கும். மேலும் ஒரு பகுதியில் வாழுற விலங்குகள் எல்லாமே சில நேரத்தில் குளிக்கும் இடத்துல ஒன்று சேரும். ஆண் ரைனோஸ் தனக்குன்னு ஒரு எல்லையை உருவாக்கி வச்சுக்கும். சராசரியாக ஒரு ஆண் ரைனோஸ் எல்லை 2 முதல் 8 சதுர கிலோமீட்டர் வரையிலும் இருக்கும். இது புல், இலை, பழங்களை மற்றும் நீர் செடிகளை உணவாக சாப்பிடுது. இது காலை மற்றும் மாலை நேரத்தில் மேயும். அதோட கொம்புக்காகவும் அதோட தோலுக்காகவும் வேட்டையாடப்படுறதால அதோட எண்ணிக்கை குறைஞ்சிட்டே வருது. கடைசியாக நாம் பார்க்க போகிறது இந்தியன் கெயின்ஸ் குரைல். இந்த இந்திய ராட்சச அணில் மேற்கு தொடர்ச்சி மலைகள், கிழக்கு தொடர்ச்சி மலைகள் மற்றும் சாத்புரா மலைகளில் பெரிதும் காணப்படுது. வண்ணமயமான நிறத்தில் காணப்படும் இந்த அணில் மரத்தில் ரொம்ப சுறுசுறுப்பாக ஏறி மரங்களுக்கு இடையே நீண்ட தூரம் தாவி செல்லும் திறன் கொண்டது. இது காடு அழிக்கிறதால, வேட்டையாடுறதால இதோட எண்ணிக்கை இந்த உலகத்திலிருந்து ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது. இந்த 7 விலங்குகளுமே நம்ம இந்தியாவில் இப்போ அழியிற நிலைமையில இருக்கு. இதோட வீடியோ முடிஞ்சிச்சு நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வைல்ட் அனிமல் ஃபேக்ட்ஸ் நீங்கள் நிறையா தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கலாம். பாய்.